ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் லைவ் போட்டு நான் எக்ஸசைஸ் பண்ணுறதால நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் 12 மணிக்கு செய்கிற இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, 11 மணிக்கு பண்ணுறீங்க, நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு பண்ணுறீங்க அப்படின்னு அது வந்து சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா நான் வந்துட்டு நான் எப்போனாலும் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினச்சா 12 மணி 1 மணிக்குள்ளே 3 மணி வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிட்றதில்ல. சாப்பிடாம தான் செய்வேன். ஆனால் 2 காஃபி குடிச்சிடுவேன். காலைல எழுந்திரிச்சு ஒரு 5:30 மணிக்கு 5:30 மணி 6 மணிக்கு எழுந்திருப்பேன். தம்பி ஸ்கூலுக்கு போகிறதால எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் ஒரு கிளாஸ் காஃபி குடிப்பேன். காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தம்பி கொண்டாந்து விட்டுட்டு வந்துட்டு மறுபடியும் ஒரு அரை கிளாஸ் தான் காஃபி குடிப்பேன் மறுபடியும். ஏன்னா எனக்கு அந்த காஃபி குடிக்கிற தாட் அது போகவே போகாது எப்போதுமே. ஏன்னா நான் ஒரு நாளைக்கு ஒரு 2 காஃபி ஒரு 3 டீ அந்த மாதிரி குடித்து பழகிட்டேன்னா அது வந்து அந்த பழக்கத்தை மட்டும் என்னால் மாற்ற முடியறதில்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கே தான் கேட்குறாங்க, மணி 11 மணி ஆகிடுச்சு, நீங்கள் இப்போ போய் சாப்பிட்டுட்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் சாப்பிட மாட்டேன். காஃபி மட்டும் குடிச்சிருப்பேன், அவ்வளோதான். சாப்பிடலாம் மாட்டேன். ஒரு 11 மணியாக இருந்தாலும் சரி, 12 மணியாக இருந்தாலும் 1 மணிக்குள்ளே நான் எக்ஸசைஸ் முடிக்கிற மாதிரி இருந்தால் 1 மணிக்குள்ளே முடிச்சுட்டு சாப்பிடுவேன். சப்போஸ் என்னால் நான் எக்ஸசைஸ் எனக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாது, உடம்பு முடியலை அப்படின்னாக்கா நான் 10 மணி 11 மணிக்கு சாப்பிட்ருவேன். சாப்பிட்டுட்டு முடிஞ்சால் அன்றைக்கி ஈவினிங் பண்ணுவேன். இல்லையா அன்றைக்கி ஃபுல்லாகவே நான் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். நான் பண்ணவே மாட்டேன், எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா உடம்பு முடியாத பட்சத்தில் நான் சொல்கிறேன். சில நாளைக்கெலாம் என்னால் 3 நாள் செய்ய முடியாது. அதனால் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி டைமில் தான் நான் சாப்பிடுவேன், செய்ய மாட்டேன். சரிங்களா? இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் எப்போதுமே வந்து நான் எக்ஸசைஸ் முடித்தோடனே வீட்டில் இருக்கிற சாப்பாடு, தம்பிக்கு செய்கிற குழம்பு சாப்பாடு பொரியல் அதுதான் சாப்பிடுவேன். நம்ம வெயிட் லாஸில் இருக்கோம் அப்படிங்கிறத ஸ்பெஷலாக நான் எதுவுமே இது வரைக்கும் நான் எடுத்துக்கிட்டது இல்லை. எதுவுமே எக்ஸ்ட்ரா வந்து நம்ம செலவு பண்ணி செய்ய முடியாது. அது வந்து எக்ஸ்ட்ரா நான் செய்கிறதே இல்லை. இன்றைக்கி மட்டும் அந்த வாழைப்பழம் அதை வச்சு வயிறு வந்து எனக்கு கொஞ்சம் எரியிற மாதிரி இருந்தோன்னே இந்த பாதாம் மிஷின் நைட்டே வந்துட்டு நான் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதுவும் அந்த சப்ஜா சீட்ஸும் அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பால் ஊற்றிட்டு அதில் மாம்பழம் நேற்று வாங்கினேன். ஒரு மாம்பழம் 1 கிலோ வாங்கினேன். மாம்பழம் இருந்துச்சு. எனக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது எப்படியே சாப்பாடு கூட வச்சு சாப்பிடுவேன், இல்லை ஏதோ ஒன்று செய்வேன். இதில் பார்த்திங்கன்னா மாம்பழம் கட் பண்ணி போட்டு ஒரு வாழைப்பழம், ஒரு சின்ன மாம்பழம் கட் பண்ணி போட்டு அந்த பாதாம் பீஸ் ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை போட்டு சப்ஜா சீட்ஸ் போட்டு கொஞ்சம் காய்ச்சின பால், கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, ரொம்ப இனிப்பே வராது, கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை. ரொம்ப இனிப்பாக சாப்பிட முடியாது. ஏன்னா நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 4 டைம் 5 டைம் டீ குடிக்கிறதால நாட்டு சர்க்கரை போட்டு தான் குடிப்பேன். அது 5 டைம் குடிக்கிறதால அது சர்க்கரை வந்துடும் அப்படிங்கிறதால சும்மா கம்மியாக மைல்டாக தான் அந்த டேஸ்ட்டே வரும், இனிப்பாகவே இருக்காது. அதெல்லாம் கம்மியாக போட்டு அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன். அது இருந்தால் தான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி இல்லைன்னா வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து வாழைப்பழம் மாம்பழம்லாம் வாங்கியெல்லாம் செய்ய மாட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வர்றப்போ அது இருந்துச்சுன்னா அது சரி இப்படி சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்ட்டு சாப்பிடுவேன். ஆனால் பாதாம் பீஸ்ன்னு அந்த அதெல்லாம் சப்ஜா சீட்ஸ் எல்லாம் எப்போதுமே நம்ம வீட்டில் இருக்கும். நான் எங்கள் வீட்டுக்காரர் கொடுக்கறதுக்கு அதை ஊற வச்சு கொடுப்பேன் பாலில் போட்டு. அதனால் வந்துட்டு நான் எப்போதுமே பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் வந்து நான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு செய்ய மாட்டேன். ஏன்னா அப்படி செஞ்சால் வயிறு வலி வந்துடும்ல, அது பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டுரும். அதனால் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். ஆனால் நான் காஃபி அட்லீஸ்ட் ஒரு 2 டைமாவது நான் காஃபி குடிச்சிடுவேன். ஏன்னா எனக்கு அதனால தான் நான் காஃபி குடிச்சிட்டு இந்த எக்ஸசைஸ் செய்ய எனக்கு பயங்கர ஏப்பமாக வந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா அந்த டீ காஃபி குடிக்கிற பழக்கம் என்னால் மாற்றவும் முடியாது. நான் மாற்றவும் எனக்கு அது பெரிய தலைவலியே வந்துடும் பாருங்கள்.